வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் நாம் எதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு, ஒரு லக்ஸுரிக்கு, ஒரு நல்ல ஒரு பொருளாதார மேன்மைக்கு, ஒரு வளர்ச்சிக்கு. இப்போ இந்த ராகுங்கிறவர் என்னன்னா ஒரு ஷார்ட்கட், அதாவது அங்கீகரிக்கப்படாத விஷயத்தை தான் நான் அப்படி ஷார்ட்கட்னு சொல்றேன். இப்போ கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. இந்த இடத்துல நீங்கள் தான் ஏமாறுவீர்களா அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் இந்த இடத்தில் ஏமாறக்கூடிய அமைப்பு. நீங்கள் எந்த தொழிலில், எந்த துறையில் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இதெல்லாம் பார்த்தோம்னா, நாமோ நம்முடைய லைஃப் பார்ட்னரோ யாரோ ஒரு புது நபரிடம், ஒரு புது விஷயத்திடம், ஒரு புது கான்செப்டிடம், ஒரு புது காதலிடம், திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் இவர்களுக்கு வர வேண்டிய வரன், இவர்களுக்கு வர வேண்டிய அந்த ஃபியான்சி அப்படின்னு எடுத்துக்கலாம், அந்த உட்பி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எதெல்லாம் இவர்கள் சரி என்று நினைத்தார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு தவறாகவும், இந்த இடத்தில் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அப்படின்னு உங்களை திருத்துவதுமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த திருத்தத்தை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பா உங்களுடைய அம்மா செய்வாங்க. இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம், சிவராஜ யோகம் எல்லாமே உங்களுக்கு வருகிறது. இந்த பயணம்ங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படும். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாயும் சேர்கிறது. அப்போ நிறைய வெளிநாட்டுக்கு செல்வது, அடித்தளம் போடுவது, அஸ்திவாரம் போடுவது, தொழில் மேன்மை, லாபம், நிறைய கடன் தீர்ப்பது, இதெல்லாமே உங்களுக்கு இருக்கிறது. ஆனா எங்க கவனமா இருக்கணும்னா, இதனை குரு பார்க்கிறார். அப்போ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கோச்சாரத்தில் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. இந்த பதிவுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரை 5 கிரகங்களின் கூட்டணி கும்பராசியில் இருக்கிறது. நடுவில் சந்திரன் அங்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்கள்ல 6 கிரகங்களின் கூட்டணியா. இந்த கூட்டணியின் தொடக்கத்தில் ராகு பகவான் ஏற்கனவே கும்பராசியில் தான் இருக்கிறார். முதலில் புதனும் சுக்கிரனும் அந்த இடத்தில் சேரப்போகிறார்கள். அப்போ இந்த புதனும் சுக்கிரனும் ராகுவிற்கு நட்பு கிரகம். சுக்கிரனை விரிவாக்கம் செய்தால், அதாவது ஒரு 100 சுக்கிரனை ஒன்றாக சேர்த்தால் அது அந்த ராகு என்ற கிரகத்திற்கு சமமாகிறது. ராகுவை பற்றி எல்லாருக்குமே நன்றாக தெரியும். ஒரு விஷயத்தை இப்படித்தான் அடைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல், எப்படி வேண்டுமானாலும் அந்த விஷயத்தை நாம் அடைந்து விட வேண்டும், அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்து விடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தூண்டக்கூடிய கிரகம். இது ஒரு காற்று ராசியில் கால புருஷனுக்கே பார்த்தோம் அப்படின்னா 3, 7, 11 கூட்டணி, இதெல்லாம் காம திரிகோணத்தை தூண்டக்கூடிய ஒரு கூட்டணியாக வருகிறது. பிறகு இந்த இடத்தில் சூரியன் செவ்வாய் சேர்ந்தாலும் இந்த குருவின் பார்வை இந்த இடத்திற்கு இருக்கிறது. அதனால் இந்த சூரியனும் செவ்வாயும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸை, ஒரு இடைஞ்சலை இந்த இடத்தில் கிரியேட் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இதையும் தவிர இந்த கூட்டணியில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நிறைய பேர் இதனால் தூண்டப்பட போகிறார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஆட்டக்காரனுக்கு எப்படி ஒரு மேடை கிடைக்கிறதோ, ஒரு கவிஞனுக்கு எப்படி ஒரு பேனா கிடைக்கிறதோ, அதை போல் ஒரு கிரகங்களை பற்றி பேசுவதற்கு இது ஒரு நல்ல தளம். இதை நம்ம ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா, யதார்த்தமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எடுத்து செல்வோம். யார் யாரை தூண்ட போகிறார்கள், எங்கே நாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த பதிவில் விவரமாக காண்போம். தனுராசிக்கு பலன் சொல்றதுக்கு ரொம்ப நேரமா காத்து கொண்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களுக்கு 7ஆம் அதிபதி, இவர்களுக்கு 11ஆம் அதிபதி புதன் சுக்கிரன் கூட்டணி, இவர்களுக்கு 3ஆம் வீட்டில் அது காற்று ராசி ராகுவுடன் சேரப்போகிறது. அப்ப காலபுருஷனுக்கு வரக்கூடிய அதே கூட்டணியானது இவர்களுக்கும் வருகிறது. இப்ப என்னன்னா, காற்றுல தென்றல்னு கூட எடுத்துக்கலாம். தென்றல் எண்ணெய் தொடும் அப்படின்னு சொல்வதை போல் அந்த தென்றலில் ஒரு நட்பு. அப்போ அந்த டிஜிட்டல் மீடியால, போன்ல, இந்த வாட்ஸ்அப்ல, இல்ல யூடியூப்ல, பேஸ்புக்ல இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு நட்பு. 3ஆம் இடம்ங்கிறது பயணம். பயணங்களில் நமக்கு ஏற்படக்கூடிய நட்பு. இது நமக்கு மட்டும்தானா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய லைஃப் பார்ட்னருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு நட்பு.
நட்பு, தொடர்பு, இது எல்லாமே அந்த சின்ன வயசு நடு வயசா இருந்தா இது காதலை குறிகாட்டும். வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் நாம் எதற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம்? ஒரு நல்ல ஒரு வீட்டுக்கு, ஒரு லக்ஸுரிக்கு, ஒரு நல்ல ஒரு பொருளாதார மேன்மைக்கு, ஒரு வளர்ச்சிக்கு. இப்போ இந்த ராகுங்கிறவர் என்னன்னா ஒரு ஷார்ட்கட், அதாவது அங்கீகரிக்கப்படாத விஷயத்தை தான் நான் அப்படி ஷார்ட்கட்னு சொல்றேன். இது பில்லு கிடையாது பிரதர், ஆனா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணினா அவ்வளவு. இதுல நீங்க இவ்வளவு போட்டீங்கன்னா இது நீங்க எவ்வளவுன்னே கவுண்டே பண்ண முடியாது. இதுக்கு இதுதான் ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி உங்களை தூண்டி விடுவார்கள். கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. இந்த இடத்துல நீங்கள் தான் ஏமாறுவீர்களா அப்படின்னு பார்த்தா உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் இந்த இடத்தில் ஏமாறக்கூடிய அமைப்பு. நீங்கள் எந்த தொழிலில், எந்த துறையில் எதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்களோ அது சம்பந்தப்பட்ட விஷயத்தில், அதாவது இந்த கோர்ஸை நீங்க போய் வெளிநாட்டுல போய் படிங்க, படிச்ச உடனே பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்களை தூண்டி விடுவார்கள். படித்து முடித்ததுக்கு பிறகு அதற்கு ஒரு அங்கீகாரமோ அதற்கு ஒரு மரியாதையோ கொடுப்பதில்லை. அப்புறமேட்டெல்லாம் கூகுள்ல எல்லாம் போய் பார்த்தா அப்படி ஒரு யூனிவர்சிட்டியே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம் ஏமாந்து போய்விட்டோமோ. ஆனால் நாம் ஏமாற மாட்டோம். ஏன் அப்படின்னா இந்த இடத்தில் குரு பார்வை இருக்கிறது. அப்ப அந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா கடைசி நேரத்தில் நம்மை சுதாரித்து விடுவார். நம்மளுடைய அப்பா இல்லைன்னா நம்மளுடைய சகோதரர் கூட நம்மை நல்வழிப்படுத்துவார். ஏன்னா செவ்வாயும் சூரியனும் அந்த இடத்தில் சேரப்போகிறது. இதெல்லாம் பார்த்தோம்னா நாமோ நம்முடைய லைஃப் பார்ட்னரோ யாரோ ஒரு புது நபரிடம், ஒரு புது விஷயத்திடம், ஒரு புது கான்செப்டிடம், ஒரு புது காதலிடம், திருமணம் ஆகாத நபர்களாக இருந்தால் இவர்களுக்கு வர வேண்டிய வரன், இவர்களுக்கு வர வேண்டிய அந்த ஃபியான்சி அப்படின்னு எடுத்துக்கலாம், அந்த உட்பி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். எதெல்லாம் இவர்கள் சரி என்று நினைத்தார்களோ அதெல்லாம் இவர்களுக்கு தவறாகவும், இந்த இடத்தில் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் அப்படின்னு உங்களை திருத்துவதுமான ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த திருத்தத்தை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா உங்களுடைய அம்மா செய்வாங்க. ஏன்னா இங்கு நீங்களே தான் 4ஆம் வீட்டுக்கும் அதிபதியாக நீங்கள் தான் குருவாக இந்த கூட்டணியை பார்க்கிறீர்கள். அப்போ இந்த அம்மா தான் இந்த இடத்துல நீங்கள் தவறு செய்யாமல் உங்களை திருத்துவார், உங்களை நல்வழிப்படுத்துவார். அப்ப உங்க அம்மா ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தா அது என்ன விஷயம் அப்படிங்கிறதை நீங்கள் கேட்டு ஒரு லாங் டேர்ம் பெனிஃபிட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த நபருடன் நாம் பயணிக்கலாமா, இந்த நபரை நாம் நம்மளுடைய லைஃப் பார்ட்னராக எடுத்துக்கொள்ளலாமா, அதுல டூ என்ன டோன்ட் என்ன அப்படிங்கிறது அளவுக்கு நீங்கள் புத்திசாலித்தனமாக இந்த விஷயத்தை தேர்வு செய்ய வேண்டும். கண்டிப்பாக தூண்டப்படுவீர்கள். பயணத்தால் நிறைய ஆதாயம் உங்களுக்கு உண்டு. ஏன்னா 3ஆம் இடம்ங்கிறது பயணஸ்தானம் தான். இந்த இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம், சிவராஜ யோகம், இது எல்லாமே உங்களுக்கு வருகிறது. இந்த பயணம்ங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்கும் ஏற்படும். ஏன்னா இந்த இடத்துல செவ்வாயும் சேருகிறது. அப்போ நிறைய வெளிநாட்டுக்கு செல்வது, அடித்தளம் போடுவது, அஸ்திவாரம் போடுவது, தொழில் மேன்மை, லாபம், நிறைய கடன் தீர்ப்பது, இதெல்லாமே உங்களுக்கு இருக்கிறது. ஆனா எங்க கவனமா இருக்கணும்னா இதனை குரு பார்க்கிறார். அப்போ உங்களுடைய தொழில் சம்பந்தமா, துறை சம்பந்தமா, இல்ல கல்வியாக இருந்தால் அந்த கல்வியில் யார் உங்களுக்கு குருவோ, உங்களுடைய மென்டாரோ, உங்களுடைய கைடு யாரோ அவங்களுடைய ஒரு அவங்களுடைய ஒரு ஃபாலோ அப்பை எடுத்துக்கொண்டு அவர்களுடைய மேற்பார்வையில் நீங்கள் சேஃபாக பயணிக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட ஏற்படாமல் நீங்கள் உங்களை பத்திரப்படுத்திக் கொள்வீர்கள். இந்த 3ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய வெற்றி, புகழ், அந்தஸ்து போன்ற விஷயங்களை நீங்கள் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் பிரமாதமாக உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.